வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரியா முனேஷ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஈவினிங் ருட்டீன் விளாக் தான் பார்க்க போகிறீங்க. ஈவினிங் பாப்பா வந்ததுலேருந்து நம்ம என்னென்னலாம் பண்ணுறோம், நைட்டுக்கு என்ன சமைக்கிறோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறீங்க. ரொம்ப நாள் கழிச்சு பிரியா முனேஷ் சேனலில் ஈவினிங் ருட்டீன் விளாக். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மேலே வந்து வாக்கிங் போகிறக்கு வந்தேன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம வாக்கிங் போகலாம். கேட்டிருந்தீங்க இல்லையா, பிரியா சிஸ்டர் வாக்கிங் போக ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு. வாக்கிங் போகலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா 6 மணிலேருந்து, அதாவது ஈவினிங் 6 மணிலேருந்து ஒரு 6:30 வரைக்கும், இல்லாட்டினா 6:45 வரைக்கும் வந்து வாக்கிங் போவேன். கொஞ்சமாக வந்து எக்ஸசைஸ் லைட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 6 மந்த் ஆகுது இல்லைங்களா, 6 மாதம் ஆயிடுச்சுல, அதனால் கொஞ்சமாக வாக்கிங் அதிகமாக போயிட்டு எக்ஸசைஸ் வந்து லிமிட்டாக வந்து பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் நான் மேலே படியேறி வரவே வந்து பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு வாக்கிங் தான். அதனால் மேலேயும் வந்து வாக்கிங் போயிட்டு லைட்டாக எக்ஸசைஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இனி நைட்டுக்கு நம்ம என்ன சமைக்கிறோம், என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கீழே வந்தாச்சு, ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணியாச்சு. நம்ம போய் கொஞ்சம் மூஞ்சி கழுவிட்டு ஃப்ரெஷ் ஆகலாம். இப்போ சார் எங்கே கிளம்பிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டுக்கு என்ன வேணும்? சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி. சார் போய் சிக்கன் எடுக்க போயிட்டாங்க. போகிறேன், கிளம்பிட்டு. எவ்வளோ 1/4 கிலோ இருந்த போதுமா? 1/4 கிலோ, 1/2 கிலோ சிக்கனு ஒரு தயிர் பாக்கெட் வாங்கிக்கிங்க, அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 டிஷ் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, இப்போ சிக்கனுக்கும் காலையில் குழம்புக்கும் ப்ரிப்ரேஷன் ஆக போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, காலையிலத்துக்கு வந்து குழம்பு வந்து வைக்க போகிறோம். என்ன குழம்பு அப்படின்னா, கருவாட்டு குழம்பு. இந்த விலாகில் வந்து கருவாட்டு குழம்பு நான் எப்படி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஆல்ரெடி ரொம்ப நாள் முன்னாடி விலாக் போட்டிருக்கேன். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் கருவாடு புளி தொக்கு கேட்டீங்க. இந்த கருவாடு புளி குழம்பு, அதாவது அப்படி வைக்க போகிற மீன் குழம்பு மாதிரி கருவாட்டு குழம்பு வந்து வைப்பேன். அந்த குழம்பு வந்து எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. கருவாடு தொக்கு அது வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து போடுறேன். புளி ஊற்றி அது போடும்போது தனியாக போடுறேன். இதுக்கு இப்போ என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரைக்காய் கொஞ்சம் இருந்துச்சு, அவரைக்காய் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதோட வந்து 2 கத்திரிக்காய், முருங்காய், உருளைக்கிழங்கு இல்லை, அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணியாச்சு. அடுப்பில் அதில் வந்து பார்த்திங்கன்னா சுண்டல் வந்து வேக வச்சுருக்கேன், ஓகேவா. காயெல்லாம் வந்து கழுவி கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து வெங்காயம் தக்காளி மாமா வந்ததுக்கப்புறம் மாமாவை வந்து கட் பண்ண சொல்லலாம். இது குழம்புக்கு வந்து நான் ரெடி பண்ணிடுவேன். பிரியாணி மாமா தானே கேட்டாங்க, அதனால் மாமா ரெடி பண்ணிவிட்டேன். பிரியாணின்ற என்ன இது? என்னது இது? ஓ, நான் ஜூஸ் ஊற்றி வச்சதேன். பிரியாணி மனம். என்ன பிரியாணி? என்ன பிரியாணி செய்யப்படுற? வாங்கி கொடுத்த சிக்கனு காடை பிரியாணி பண்ணுறாடாமா. சிக்கன் பிரியாணி வேறு, சிக்கன் கிரேவி, முட்டை. அடடா, முட்டை வாங்கலான்னு நினச்சேன் பிரியா. அதைத்தான் பாப்பாட சொல்லிச்சு, மறந்துட்டேன் பிரியா. அட, நான் அதைத்தான் சொல்லலாம்னு நினச்சிக்கிட்டே போவோம். பாப்பாட்ட காசு கொடுத்துட்டு முட்டையும் தயிரும் சொல்லலாம்னு நினச்சிருந்தேன். தயிரை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஐயோ, சரி அம்மாட்ட கொடுத்து 4 முட்டை வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன் முட்டை சாப்பிடுவேல வேக வச்சு ரசம் வைக்க? என்ன நீ புளி பிரியாணி சொல்லி புளி ஊற வச்சுக்கிட்டு இருக்கிற, கருவாடை எடுத்து வச்சுருக்கிற, வெங்காயம் தக்காளி நீ வேறு நமக்கு முள்ளங்கிலாம் அடிச்சுக்கிட்டு இருக்கிற, என்ன பண்ணுற? ஓ, பிரியாணி. வெறும் பிரியாணி தான் நல்லா இருக்குது. சிக்கன் கிரேவி இது இந்த மாதிரி ஏதாவது 1/4 கிலோ சிக்கன், 1/4 கிலோ பிரியாணி போடு, 1/4 கிலோ கிரேவி போடு. இல்லைன்னா சாப்பாடை வச்சு அழகாக கிரேவி எடுத்து செம்மையாக இருக்கும். 1/2 கிலோ கறியும். ஏடி அப்படி யோசிக்கிற? ஏன் உனக்கு பிரியாணிமா? அவதான் கேட்டா, அதனால செஞ்சேன். சிக்கன் கிரேவி செஞ்சிடலாமா தங்கம்? அப்படி செய்ய முடியாது தங்க. ஏதாவது இருக்கிற 1/2 கிலோ இல்லை, அவ்வளோதான் தானே செய்ய முடியும். சரி செஞ்சிரு, பிரியாணி செய். பிரியாணினா ரொம்ப ரிஸ்க்காக இருக்குமேனு பார்த்து சோத்தை வச்சு விட்டு இந்நேரம் 2 தாளி தாளிச்சிருப்பாங்கம்மா. இந்நேரம் சிக்கன் கழுவி போட்டிருந்தான்னா கிரேவி ரெடி. இந்நேரம் வர்றதுக்குள்ளே எல்லாம் ரெடி பண்ணியிருப்பா. நான் நீங்கள் வந்ததுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி உங்கள்கிட்ட அறுத்து கொடுக்க சொல்லலாம் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன என்ன சொல்லுங்கள்? சீரியல் மழை பெய்கிறது. சீரியல் இல்லாத நாளே இல்லை. தங்கம் தர்பூசணி மூடி வை, குட்டி குட்டி வந்துடும். அதுக்கு தான் அப்போ மூடி வச்சுருக்கிறேன்.
நீ கேட்பேன்னு சொல்லி வெளியில் எடுத்து வச்சிருக்க கூலிங் இல்லாமல். ஹோம்ஒர்க் கொடுத்துறாங்க, எழுதிட்டியா? டான்ஸ் வேறு பழகணும், டான்ஸ் சொல்லி தரு போகிறப்பா. இந்த போகிற அம்மா எதுக்கு ஹோம்ஒர்க் இல்லையா? மிஸ் இன்னைக்கு இல்லையா? சரி, நான் கொஞ்ச நேரம் டான்ஸ் பழகட்டுமா? சரி, ஓகே. வெங்காயம் தக்காளி அம்மாட்ட கூட அப்படியே அறுத்து கொடுக்கட்டும். சரி, கூட அறுத்து கொடுக்குறேன். எடுத்து கூட. எத்தனை தக்காளி, எத்தனை வெங்காயம்? எத்தனை தக்காளி? குட்டி தக்காளின்னா இந்த சும்மா 2 போதும்பா. ஒரு வெங்காயமா? அது வெங்காயமா? அடியில் இருக்கும் வெங்காயம். 2 வெங்காயம். எங்களோட டான்ஸ் ப்ராக்டிஸ் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. அதனால தான் வீடியோ எடுக்க முடியல. டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதனால் வீடியோவே எடுக்க முடியல. பிரியா பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள பிரியாணியோட பாதி வேலையை முடிச்சிட்டா. முடிஞ்சா பிரியாணி முடிஞ்சா. ஆல்ரெடி பிரியாணி ரெசிபி 2 டைம் போட்டிருக்க தானே? பிரியாணி ரெசிபி 2 டைம் போட்டேன்னா அதை விட்டாச்சு அசால்ட்டில். ஓ, கருவாட்டு குழம்பு ரெசிபி போட போறியா? ஓகேங்க. இன்றைக்கி உங்களுக்கு வந்து கருவாட்டு குழம்பு செய்வது எப்படி அப்படிங்கிற ரெசிபி. எனக்கு ஃபில்ட்ரு வாங்கி கொடுப்பியா? தம் வேண்டாம், கோல்டு ஃபில்ட்ரு. பாஸ்மதி ரைஸில் பிரியாணி. அடுத்து பார்த்தா போன டைம் வந்து பிரியாணி செய்யல ஒருத்தர் சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க. சீரக சம்பா அரிசியில் வந்து பிரியாணி செய்யுங்க, சூப்பராக இருக்கும் அப்படின்னீங்க. அப்புறம் குறுந்தரிசி தானே நீங்கள் சாப்பிட்றீங்க, அதுலேயுமே செய்யுங்க சிஸ்டர், நல்லா இருக்கும் அப்படின்னீங்க. எனக்கு அது செய்யறது பிரச்சனை இல்லை, அது ரெண்டுமே எனக்கு சட்டியில் செய்ய தெரியாது. அதுதான் பிரச்சனையே. குக்கரில் வந்து தக்காளி சாப்பாடு மாதிரி ஆயிருமோ அப்படின்னு ஒரு சின்ன டவுட்டு. அதனாலயே வந்து நான் அதில் செய்யறதே இல்லை. இது மட்டும் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். இதுவும் தக்காளி சாப்பாடு நீ இப்போ தொட்டேனா கையை வெட்டிடுவேன். தொட்டா வெட்டுவேன், வெட்டினா தலை எனக்கு, சுட்டா தலை எனக்கு. எப்படியும் சிக்கன் பிரியாணி மாதிரி இருக்கு போகிறது, தக்காளி சாப்பாடு மாதிரி தான் இருக்கும். உனக்கு ஒன்றும் சமைக்கல, என் பிள்ளை கேட்டுருக்குறேன், நான் செய்கிறேன். உனக்கு பிடிக்கலன்னா எங்கே பிடிச்சிருக்கோ அங்கே போ. எப்படியோ என் பிள்ளை டான்ஸ் கற்றுக்கிட்டா, பாட்டு கொஞ்சம் முக்கா பாட்டு வந்துட்டா. ஏன்னா கால்வாசி பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேணுங்கிறது, அதாவது கருவாட்டு குழம்புக்கு வேணுங்கிறதெல்லாம் இந்த எடுத்து வச்சு என்னென்ன அப்புறம் நான் சொல்கிறேன். இது என்னது? வெங்காயத்துலேருந்து சொல்லி. சரி, வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி, இதில் வந்து மல்லி, வெந்தயம், சீரகம், மிளகு, இது வரமிளகா, அப்புறம் தேங்காய், இது புளி கொஞ்சம், அப்புறம் கருவாடு கொஞ்சம் தனியாக ஊற வச்சுருக்குறேன். காய்கறி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கத்திரிக்காய், இது என்னது, அவரைக்காய், முருங்கைக்காய், அதோட சுண்டல் வேக வச்சுருக்கேன். ஏன் காய் இந்நேரத்தில் வைக்கிறீங்கன்னு கேட்பாங்க. இன்றைக்கே கருவாட்டு குழம்பு நாளைக்கு டேஸ்ட்டாக, அதனால் இன்றைக்கே வச்சு நாளைக்கு சாப்பிட்லான்னு ஐடியா பண்ணிட்டேன். சரி, பிரியாணி முடிச்சு கருவாடு குழம்பு செய்யும்போது கூப்பிடுங்களேன், ஓகேவா? வந்து பிரியா பிரியாணி ரெடி பண்ணிட்டேன். அடுத்து வந்து இதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறான். தம் போட்டதாயே அதுக்குள்ள எடுத்தனால தம் ஆகட்டும் கூட தானே ரெடி பண்ணணுமா? என்ன காயணும், அப்புறம் நம்ம கட் பண்ணி தொளிச்சு வச்சிருக்கிற சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு எல்லாத்தையும் போட்டுக்கலாம். பூண்டு சொல்ல அது சொல்லவே இல்லை. பூண்டு எல்லாத்தையும் போட்டுக்கலாம். காலில் என்ன விழுந்துச்சு, சுட்டு ஐயா வேணும்னே தான் போட்டு பண்ணிக்கலாம். தெரியாமல் போட்டுட்டீங்க. தெரிஞ்சே தான் நீ போட்டிருப்ப. அனுப்பிடுங்க. வெங்காயத்தை நன்றாக பொன்னிறமாக வறுக்க வேண்டும். பொன்னிறமாக வதக்க வேண்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொன்னிறமாக வணக்க வேண்டும். என்னை வணக்கினா சரியா போயிடலாம். சக்கச்சும் அடுத்து என்ன பண்ணோம்? வேகமாக வணக்கு. இப்போ ஷார்ட்ஸ்லாம் பார்க்குறியா, டக்குன்னு வணங்குது. அந்த மாதிரி இப்படிங்கிறக்குள்ள அது வணங்கிடணும். இப்படி அப்படி செய்ய அது மாதிரி கட் பண்ணு. இப்படின்ட்டு இப்படின்னு கட் ஆயிடணும். வணக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கா? மேடம் உட்காந்து தான் சமைப்பாங்க. முடியாது, இன்னும் 4 மாதம் ஆகணும் நான் இறக்குறதுக்கு. அது வரைக்கும் இறக்க மாட்டேன். அதுக்குள்ள 6 மாதம் ஆனது தெரியல பாரு. 6 மாதம் ஆகிப்போச்சு. 4 மாதம்.
ஏப்ரல் மே ஜூன் ஜூலை 4 மாதம். வெங்காயம் வணக்கும் போது வெடிக்குது. வெடிக்குதா? ஆ அதை அப்படியே கொண்டு போய் எங்கேயாவது வெடி போட்டு ஆமாம் பிரியா, வெங்காயம் வெடிக்குது. வெடிக்குதா? உங்களுக்கு சின்ன வெங்காயம் இப்படி வணக்கம் பிடிக்கும் தானே? எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாம்பாரில் இப்படி வணக்கி போட்டால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நீ வணக்கி போடவே மாட்டேன். இப்படி சாப்பிட்டா எவ்வளோ நல்லா தெரியுமா? வெங்காயத்தை வணக்கி சாப்பிட்டா உடம்புல நல்லா பிளட் இன்க்ரீஸ் ஆகும். போன தடவை ஈரல் அப்படி சூப்பராக இருந்துச்சு. பிளட் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். நல்லெண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் போட்டு வணக்கிட்டு பின்னாடி சீரியல் வேறு தெரியும். சின்ன வெங்காயம் போட்டு வணக்கிட்டு ஈரலை போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டேன். சரிங்க, அது வணங்கட்டும். வணங்கினதுக்கப்புறம் வீடியோ எடுத்துக்கலாம். வணங்கிருக்குங்க காமிங்க. நான் எனக்கு காமிச்சு நீ வந்து பாரு வணங்கிடுச்சா இல்லையா உனக்கு. பாதி ஏ நேரமாக பாதி ஓ நேரமாகவும் இருக்குது. இந்த அளவுக்கு வணங்கினா போதும். நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த சீரகம் குருமிளகு இது எல்லாத்தையும் வந்து போட்டுக்கலாம். உள்ளேயே போட்டு கருவாட்டு குழம்பு இப்படி ஒரு பெரட்டு அப்படி ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுட்டு தக்காளி ஒரு குட்டி தக்காளி அப்படிங்கிறதுனால ஒரு 5-6 தக்காளி எடுத்திருக்கேன். என்ன 2 தக்காளி தாண்டி வெட்ட சொன்னேன். அதுக்கா இதுக்கு நான் வெட்டினேன். அப்படியா? நான் வெட்டின தக்காளி இல்லையா அது? அப்போ குழம்பு எப்படி நல்லா இருக்கும். இப்போ அந்த பிரியாணி டேஸ்ட்டுக்கு காரணம் நான் உரிச்ச வெங்காயம் தக்காளியும் தான். ஆனால் இப்போ இந்த கருவாட்டு குழம்பு எப்படி நானும் தான் பார்க்குறேன். ஆனால் நீ பண்ணுற இந்த ஒரு 4-5 மாதத்தில் அட்டுலையும் இருக்கே ஒரு வெங்காயம் தக்காளி அறுப்பு போட்டு நான் செஞ்சு கொடுத்தனால தான் அது டேஸ்ட்டாக இருக்குது. நான் செஞ்சு இத்தனை நாளாக நாங்கள் செஞ்ச டேஸ்ட்டே இல்லைப்பா. கொண்டே குப்பையில் ஊற்றிட்டேன். நாட்டுக்கு ருசியாக இருக்கா இல்லையா நான் செஞ்சு கொடுத்தது? என்ன செஞ்சு கொடுத்தீங்க? ஏய், வெங்காயம் வெட்டி கொடுத்துருக்கேன், தக்காளி வெட்டி கொடுத்துருக்கேன். இதுக்கு மேலே அப்புறம் நான் எப்படி சொல்கிறேன்னா ஒரு 2-3 அண்ணா அப்புறமா பார்த்தீங்கன்னா 2-3 சிஸ்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்லியிருக்கீங்க அப்படின்னா, சிஸ்டர் குக்கர் சாப்பாடு சாப்பிடாதீங்க, சாப்பாடு வடித்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வடிக்கிற அளவுக்கு நம்ம வீட்டில் குண்டா வந்து இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வடித்து அந்த நின்று வடித்து அந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். அந்த வீட்டில் இருக்கும்போது மேக்ஸிமம் வாரத்தில் ஒரு 3 நாள் வடிச்சிருவேன். அவசரம் அதாவது லேட்டாக நாங்கள் தூங்கி எந்திரிக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துக்கு குக்கரில் டக்குன்னு வச்சு விட்டுருவேன். அப்படியே பழகிடுச்சு போது நம்ம வடிக்கிறதுக்கு எசம் இல்லை, அந்த குண்டாவும் இல்லை. அந்த வீடு காலிங்கிறமோ தூக்கி போட்டுட்டேனா இல்லை மேலே இருக்குதான்னு குண்டாலும் என்னால் கண்டுபிடிக்க முடியல. கண்டுபிடிச்சேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வடிச்சு சாப்பாடு வச்சுக்கலாம். கடைசிக்கு அதுலையாவது நான் வடிக்கலாமான்னு தான் பார்க்குறேன். நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அவர் சாப்பாடு வச்சுருவேன். அதில் வடிச்சோம்னா பத்தாது. அது நம்ம கேஸில் வச்சு வடித்து எப்போ காலையில் கேஸ் நிமிஷம் செஞ்சு போயிடும். தண்ணி கொதிச்சு அப்புறம் சோறு கொதிச்சு அப்புறம் அதை வடித்து அதை இறக்கி செய்கிறது கஷ்டம் தான். ஆனால் அது உடம்புக்கு நல்லதெல்லாம் நம்ம கஷ்டமாக தான் இருக்குது செய்கிறதுக்கு. அப்புறம் என்ன பண்ணுறது? இப்போ இதில் வந்து தேங்காய் போட்டுக்கலாம். வெங்காய் போட்டு 2 வணக்கிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் போதும். வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிட்டோம், முடிஞ்சு. இதெல்லாம் வந்து அரைக்கிறது தான். நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அரைச்சி குழம்பு. சரி, ஓகே. கீழே வச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுவோம், அப்போ சீக்கிரம் ஆறிடு. சாப்பிட்றக்குள்ள அரி போயிரு விட்டு. அப்படியே பிரியாணி சாப்பிட்லாம். எப்படி இருக்குது மண்டே பாரு. என்ன வச்சனாலும் முடியெல்லாம் முன்னாடி வந்துடுச்சு. பிரியாணி யாருக்கா தக்காளி சாப்பாடுக்கான்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லலாம். வாங்க சாப்பிட்லாம். ஐயோ, என் பிள்ளை இந்த தக்காளி சாப்பாடு பிரியாணி நம்புறாளேன்னு நினைக்கிறது கஷ்டமாக இருக்குது. சரி வாங்க சாப்பிட்லாம். என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணிட்டு இருக்க? கருவாடு. நீ செத்தா கருவாடு, நீ செத்தா வெறுங்கூடு, கண்ணதாசன் சொன்னதுண்டு. எப்படி பாட்டு? கருவாடு. கருவாடு போடாமல் கொஞ்சம் எடுத்து வச்சுரு. நம்ம கருவாடை செட் ஆகாது. சரி, செய்யும்போது சொல்லு, நாங்கள் வர்றோம். வெளியே இருக்க வந்து பார்த்தீங்கன்னா கருவாட்டு குழம்பு செய்வது முறை.
அப்போ அதை வதக்கி வச்சது எல்லாத்தையும் அரைச்சி வச்சுருக்காங்க. இப்போ அரைச்சாச்சு. நெய் ஒரு டப்பா ஊற்றிக்கணும். என்னதான் என்னதானா நெய் மாதிரி கெட்டியே கிடக்குது, அதான் கேட்டேன். நெய்க்கு நானே போடுறேன். நெய் நீ சாப்பிட மாட்டேன்னு சொல்லி இருந்தால் மட்டும் இப்படி பழப்பழம் ஊற்றிடுவேன். பிரியாணி நெய் ஊற்ற தெரியுமா? எந்த பிரியாணிக்கு பிரியாணி ஒரு துளி ஸ்மெல் வரல. வராது, நான் ஊற்றினா வராது. ஏன் இப்படி காமிச்சிட்டு அதானே அதுக்கு எதே காமிச்சதுல. அப்புறம் என்ன பண்ண இதை ஊற்றிடணுமா? இவரு வேற ஒருத்தர் பக்கத்துல இருந்து சும்மாவே இருக்க மாட்டாரு. எங்க ஐயோ இங்கே வச்சுக்கோ. நீ இல்லடா, நீ பக்கத்துல நிக்கிறதுதான் பிரச்சனை. அடுப்பை கம்மி பண்ணி என்ன காயிட்டும் எல்லாம் வெங்காயம் உரிச்சுக்குன்னு சொல்லியிருக்கணும்ல. எல்லாம் அவசரமாக கடைசியாக பண்ணுறது. ஒரு பாயிண்ட் சவுண்ட் வச்சுக்கத்தாங்க. ஒரு பாயிண்ட் மட்டும் வை. ஒன்று மட்டும் வை. எங்க மாமியா எனக்கு மாமியா இல்லை, என் பிள்ளையோட தான் இருக்கிறாங்க. என் பிள்ளைதான் எங்க மாமியா. எனக்கு மாமியா, ரெண்டு மாமியா பேத்துக்கு சண்டை குறையாத இருக்கும். அப்பா சாமி, எங்க மாமியாக்கே மாமியா என் பிள்ளை. சண்டை குறையாது. அது நீ கேட்பேன் நான் வெளியிலேயே எடுத்து வச்சது காரணமே. இப்போ என்ன காஞ்சிருச்சு? வெயிலே இல்லை, எப்படி காஞ்சது? ஏய் போற இங்கேருந்து காமிச்சு தெரியாது. ஜூம் பண்ணிக்கிறேன். சரி ஜூம் பண்ணாலும் வராது. போட்டு பரவாயில்ல. ஓகேவா? கடுகு, மிளகு, திப்ளி. கடுகு செய்வாங்க. இது என்ன காயலையா? காஞ்சிச்சு, பொரிஞ்சிருச்சு பாரு. வெடிக்கல. வெடிக்கணும், வெடிக்கெடுத்து போடு. வெடிச்சிடும் நல்லா. வெடிக்கணும். ஃபேன் ஏண்டி போட்ட? வெடிக்கணும். தப்பு என்ன தந்துக்கிறேன். வெடிச்சிச்சா? இப்போ வந்து என்ன போடணும் அப்படின்னா வெந்தயம். சும்மா ஒரு 2 பேருக்கு. 2 ஓட்டா 12 பேருக்கு மட்டும் இருக்குது. பேருக்கு போட்டு. யாரோட பேருக்கு? வெங்காயம், கருவேப்பிலை. யார் பத்த வெங்காயம்? வெங்காயம் நல்லா பொரியணும், முருகலா. பொரிஞ்சிச்சுன்னா எடுத்து போட்டுடலாம். அடுத்து இருங்க, டக்குன்னு போட்டு டக்குன்னு குழம்பு முடிச்சு விடு. சும்மா இரு. நீ செய்யறதே 1/2 மணி நேரம் நீங்கன்னா அப்புறம் பார்க்குறவங்க எவ்வளோ நேரம் பார்த்து எப்படி செய்யறது? போட்டு வணக்கிட்டு காய் போடலாம். காய் போட்டுறதா? இப்போதான் காஞ்சிருச்சுன்னா இப்போ மறுபடியும் காய் போடுறேங்க. வெட்டி வச்ச காய்கறி எல்லாம் போடணும் அப்படி சொல்லு. அரைச்சி வச்ச காயெல்லாம் போட்டாச்சு. வெட்டி வச்ச காய், அரைச்சி வச்ச காய். அறுத்ததுன்னா அருவாமனையில் அறுத்தது. நீ வெட்டி தானே வச்ச கத்தியில. அது டிஃப்ரெண்ட் இருக்குது பேசுறதுலையே. அடுத்து அவிச்சு வச்ச சுண்டல். அடுத்து என்னது? அது என்னது? வேக வச்ச சுண்டல் இல்லை காய வச்ச சுண்டலா? காய வச்ச சுண்டலா? பாப்பா சாப்பிடுவது. இப்போ கொடுத்தா நானே பாப்பா சுண்டல் வேணுமாடா? சாப்பிட்டுருக்குறா. சும்மா 2 மட்டும் கொடுங்க. போதும், தோலை உரிச்சு சாப்பிடு. தோலை உரிச்சுப்பா. காய் வந்து நல்லா ஒரு 2 பரட்டி வைக்கலாம். தண்ணி விட்டு வேக வைக்கணும். வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச மசாலா ஊற்றுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் மதியமே வந்து கொஞ்சம் சுண்டல் வந்து ஊற வச்சுருக்கேன். சாயந்தரம் குழம்பு வைக்கலாம்னு மைண்டு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நாளைக்கு மட்டும் எங்கள் பாப்பா சுண்டல் குழம்பு கொடுத்துட்டு வச்சுருந்தேன். சுண்டலாக பிரித்து பிடிச்சிருந்தா போடுறீங்கிறாலே சுண்டல் பிரிச்சிருந்தா. குழம்பு எப்படி கொதிக்க வைப்பா? அதிலே காய் வந்துடும்ல. காய் லைட்டாக வேக வச்சு போகும். மோடி வச்சு வேக வச்சேன்னா சீக்கிரம் வந்துடும். இதில் வந்து இப்போ என்னென்னா அளவாக வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பிட்ட வரை உள்ளளவும் நினை. கொஞ்சமாக மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள். கிராம் மாதிரி அப்படி சொல்லு. எத்தனை கிராம்னு? 10 கிராம், 8 கிராம் அப்படி சொல்லு. சொல்கிறேன். உங்கள் மாமா சொன்னார் அது மாதிரி சொல்லு. நல்லா வணக்கினதுக்கு அப்புறம் கொஞ்சம் தண்ணி சுண்டலையும் உள்ளே போட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுண்டலில் வெந்த சுண்டலை ஏன் போடுற? அது ஒன்றும் ஆகாது. எனக்கு கம்மி நேரத்தில் தானே நான் இது பண்ணியிருக்கேன். ஊற வச்சது வந்து பார்த்தீங்கன்னா 2:45 கிட்டத்தட்ட 3 மணிக்கு ஊறவே வச்சேன்.
அதனால அது 2 கட்டான தான் இருக்கும். ஏன்னா 4 விசில் விட்டுருக்கேன். இந்த மாதிரி குழம்பு வச்சா அவங்க வீட்டுக்கார்ட்ட அவங்க திட்டு வாங்க போறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க நினைக்க கூடாது, அழுக்கு தண்ணிலாம் நினைக்க கூடாது. இப்ப எங்க வீட்டுக்காரர் நினைச்ச மாதிரி நினைக்க கூடாது. சுண்டல் வேக வச்ச தண்ணி. நான் கூட அழுக்கு தண்ணி நினைச்சேன். நீ நினைப்ப, அதனாலதான் நீ இப்படி ஏதாவது சொல்லுவ அப்படின்னு தெரிஞ்சா நான் முன்கூட்டியே சொல்லிட்டேன். ஆமா, குழம்புல போட்டா தங்க சுண்டல்லாம். நாளைக்கு தான் சாப்பிடுறேன். நாளைக்கு குழம்புல கொடுப்பா, சாப்பிட்டுக்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா முருங்கையெல்லாம் வேகட்டும். உருளைக்கிழங்கு போட்டுருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். உருளைக்கிழங்கு இல்லாமல் போச்சு. நம்மளுக்கு இருக்கிற வியாதிக்கு உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய் இதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அதனால வீட்டில் வாங்கி ஒரு 4 கிலோ அடுக்கி வச்சுக்கணும், சரிங்களா? அதனாலயே நான் வாங்கவே மாட்டேன். 2 நாள் பச்சை மிளகாய் ஓட்டதுக்கு பின்விளைவு அதிகமாயிடும். அதனால வந்து போடக்கூடாது. அதனால போடக்கூடாது, வாங்கி வைக்கவும் மாட்டேன் நான். மூடி வைக்க கொதிக்கிட்டு வேற மூடி வைக்க சொல்றானே. நம்மளுக்கு மூடி வைக்கிற பழக்கமே கிடையாது. சொல்லு. நீ என் கருவாடை தட்டி விட்டுருவ தெரியுமா? இல்லடி நிறைய ஊற வச்ச மாதிரி இருந்துச்சு. அது தலையில பிச்சு போட்டா இவ்வளவு இருக்குது. எனக்கு ஒரு ஆளு குளவு போகுது. இழுக்கிறிய மூக்குல வைக்க சிக்கிக்கு போகுது. அது மூடு, உப்பு மூடு. நீரா இருக்கு. உப்பு உப்பித்தா கிடக்குறேன். நீ உப்பித்த கிடக்குற, உப்பு மூடுன்னு. நீ என்ன இங்க வந்து 2 என்ன பிரச்சனை? சொல்லு பாப்பா. அந்த முன்னாடி தூக்குற முடியத்தான் ஒதுக்கி விட்டா என்ன? அது கண்ணை வைக்க அதை எப்படி பாக்குற? அது ஸ்டைல். இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ கொதிக்கிட்டோம், அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். ஓகேவா? கடைசியா 2 உருளைக்கிழங்கு கண்டுபிடிச்சு நமக்கு தேவையில்லாத வேலையில தெளிவா பார்ப்போம். குட்டியா கிடந்துச்சு அதுக்குள்ள. எஸ், சாதிச்சிட்டே. நீ சாதிக்கலம்மா, உன்னை சோதிச்சுட்டேன் ஆண்டவே. குழம்பு கோச்சிச்சா? ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சா குழம்பு? கொதிக்கணுமா? மறைக்காது. காய் நல்லா வணங்கிடுச்சு. நம்ம ஊற்றின தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி காய் வந்து 3/4 வந்துடுச்சு. இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா, வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு அதை வந்து உள்ள ஊற்றிக்கலாம். இதை இப்படியே வச்சுட்டேன்னா சோத்துக்கு அந்த காய் குழம்பு ஒன்றா ஊற்றி பேச நாங்களே குழம்பா சாப்பிட்டுக்க முடியல. நீ ஏன் சிரமப்படுற? புரியல. அப்படியே 2 ஊற்றி நாங்களே பேசந்து அடிச்சுக்குவோம். வச்சுட்டாப்பா 1 குண்டா குழம்பு. போ. இன்னும் சனி நாளைக்கு வியாழனா வெள்ளி சனி ஞாயிறு முடிஞ்சு. திங்கக்கிழமை தான் அடுத்த குழம்பு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சீக்ரெட் மசாலா பண்ணணும். என்ன மசாலா தெரியுங்களா? நான் வந்து இத்தனை நாளாக இல்லை, எப்பவுமே அப்படி தான் பண்ணுவேன். என்னென்ன குழம்பு பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின் கருவாட்டு குழம்பு, அப்புறம் இந்த வெண்டைக்காய் புளி குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். என்ன அப்படின்னா, ஜேபி மீன் குழம்பு மசாலா இருக்கும் பார்த்தீங்களா, அந்த குழம்பு மசாலாவை தூவிக்கணும். ஏன்டா செத்த கருவாட்டுக்கு மீன் குழம்பு பொடி போடுறேன்? கருவாட்டு குழம்பு பொடி வாங்கி போட வேண்டியதானே? கருவாட்டு குழம்பு பொடி இல்லையா? நம்ம கண்டுபிடிக்க நம்ம ஒரு பிராண்ட் ஆரம்பிக்கிறோம் பிரியா. கருவாட்டு குழம்பு பொடி. எனக்கு அத்தனையும் கொட்டிட்டீங்கன்னு நீங்க நினைக்கலாம். அதுல கொஞ்சம் தான் ஓட்டிட்டு இருந்துச்சு, போட்டேன். மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அந்த பொடி வந்து இப்படி தெரியாம தாங்க நிறைய மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். நாங்களும் அதையும் நம்பி சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். அடுத்து வந்து புளி கரைசலை நன்றாக கரைத்து கொள்ள வேண்டும். கொட்டை எடுத்த புளியா? கடைக்காரன்ட்ட கேட்கணும். இல்லை இது வேற உனக்கு தெரியாதா என்ன? எடுக்கல. அப்ப நீ எடுத்து தப்பு நிறைஞ்சிட வேண்டாம். ஏ லூசு. சாரிங்க, என்ன மன்னிச்சிருங்க, தெரியாம பேசிட்டேங்க. தெரிஞ்சுதாண்டி நீ பேசுவ. தெரியாம என்ன இடையே போட்டேன் நீ. ஆமாங்க. நான் தான் தெரியாம ஒரு தடவை கூப்பிடுன்னு சொன்னேன், தப்பா போச்சு. எப்பங்க கேட்டீங்க நீங்க? நான் அது கல்யாணம் ஆன புதுசுல தெரியாம ஒரு தடவை கேட்டேன் நான். அப்போ ஆரம்பிச்சது டேன்னு. இப்போ வரைக்கும் டே டாடா டபுள் டா. அப்படிலாம் இல்லைங்க. என்னங்க என்ன பார்த்து நீங்க இப்படி சொல்றீங்க? மாமான்னு தானேங்க நான் கூப்பிடுவேன். நீ நடிக்கிறது பச்சையா தெரியுது, நடிக்காத தயவு செஞ்சு. போதும், நீ குழம்பு குண்டா விட்டு வெளியில் வந்துட போகுது. நீ கழுவி தண்ணியை ஊற்றி. நான் இந்த ஞாயிற்றுக்கிழமை முடியாது, இல்லை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஒரு பாட்டு இருக்குது. கழுவி ஊற்றி இந்த குக்கர் வடச்சட்டி விட்டு வெளியே வந்துட மாட்டு இருக்குது. கழுவி ஊத்துறது அதை கழுவி எங்க ஊத்துறது தெரியாம தான் இங்க ஊத்திருக்கேன். ஐயோ, புளியை கழுவி ஊத்துற நல்லா. அப்பா சாமி, அப்ப என்ன அவ்வளோதானா? தூக்கம் வந்துருச்சு. மணி என்னாச்சு? ஏய் சிறகடிக்க ஆசை ஓடுதுடி. வந்து பாத்தீங்கன்னா இது நல்ல தலப்புலன்னு கொதிக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறம் 2ஆ பிரிச்சு, ஒண்ணு கருவாட்டு குழம்பு, ஒண்ணு புளி குழம்பு. இது இப்ப குறுக்க ஏதாவது வச்சு விடு, தட்டை கிட்ட குறுக்க வச்சுட்டு அந்த சைடு குழம்பு எங்களுக்கு சரி குழம்பு உனக்கு கொளிச்சுக்கிட்டே இருக்கு. நீங்க ஏன் நினைப்பீங்க நான் ஒரே ஆள் தான் கருவாடு சாப்பிடுவேன்? இப்பதான் பாப்பா சாப்பிட்டு பழகிருக்கா. போன தடவை கருவாடு தொக்கு பண்ணப்ப பாப்பா போட்டு என் கூட உட்காந்து கருவாடு எவ்வளவு நிம்மதியா சாப்பிட்டு இருந்துச்சா நான் பார்த்தேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல 2 ஆள் ஆயிட்டோம். இனி ஒரு குட்டி வெளியே வந்தோடனே அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கருவாடு சாப்பிட்டு பழகிறீங்க. இவரு இவங்க அம்மா சரியில்லைங்க, கருவாடு சாப்பிட மாட்டேங்கிறாரு, நண்டு இறால் எல்லாம் நான் மலைக்கிட்டேன்.
பழக்கி விட்டேன் நீ பழக்கி விட்டதே இப்போ ஆற்றுல குளத்துல நண்டுலாம் தெரியுது. நீ மார்க்கெட்டு போனால் கேட்குறது நண்டு எடுக்கலாமா இறால் எடுக்கலாமா அப்படின்னு. இறால் கூட எனக்கு என்ன அவ்வளோ விருப்பம்ல, நண்டு ஏன்னா நல்லா இருக்கும். எங்கே போவே இல்லை போவேன்னு நினச்சேன். சரிங்க, குழம்பு கொதிச்சுன்னா குழம்பு கருவாடை போடும்போது பார்க்கலாம். குழம்பு கொதிக்கணுமா? குழம்பு வந்து கொதிக்கணும். சரி, குழம்பு கொதிக்கட்டும். ப்ராசஸ் வந்து முடிய கொஞ்சம் செகண்ட் இருக்குது. அது இன்னொரு இடத்துல மாற்றணும். இதில் நான் கருவாடு போடுறேன், எனக்கு டைம் ஆயிடுச்சு. அதனால் உங்களுக்கு பாதி வந்ததுமே பார்த்து எங்களுக்கு மாற்றிட்டேன். இந்த சின்ன குண்டா எனக்கு, பெரியாண்டா உனக்கு, அப்படித்தானே? இல்லை அது உண்மையாலுமேங்க, அது ஏன் அப்படி பிரிப்பேனே தெரியாது எனக்கு. இவங்களுக்கு கொஞ்சமாக குழம்பு எடுத்து வச்சுருவேன், எனக்கு நிறைய. ஆனால் எனக்கு பாப்பா வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஆனுவல் டேக்கு வந்து ஜாயின்ட் ஆகியிருக்காங்க. அதாவது டான்ஸுக்கு வீட்டில் வந்து ப்ராக்டிக்ஸ் வந்து அவங்க அப்பா தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸ்கூலில் கொடுக்குறாங்க, இருந்தாலும் வீட்லேயும் வந்து பேரண்ட்ஸ் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னனால டெய்லி வந்து பாப்பா ஒரு 1/4 மணி நேரம் வந்து டான்ஸ் ஆடுவாங்க, இல்லை 1/2 மணி நேரம் ஆடுவாங்க. பாப்பா ஆடுறது என்ன பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு யாராவது கெஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன குட்டி ஷார்ட்ஸ் எடுத்து பாப்பா டான்ஸ் ஆடுறது வீடியோ கண்டிப்பாக போடுவேன். எப்போ ஆனுவல் டே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் தெளிவாக சொல்லலை. சொல்லும் போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாப்பா ஸ்டேஜில் ஆடுறதையும் கண்டிப்பாக நான் வீடியோ எடுத்து வாய்ஸ் வந்து மாற்றியாவது அந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணிடுவேன், போன வருஷம் மாதிரியே. அவங்க குழம்பு வந்து தனியாக பிரித்து எடுத்து வச்சாச்சு. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கருவாடை போடாமல் நம்மளுக்கு வந்து கருவாடை இதில் போட்டாச்சு. எதனால அவங்களுக்கு கம்மியாக எடுத்து வைக்கிறேன்னா, அவங்களுக்கு கம்மியாக எடுத்து வச்சாலும் 2 நாளைக்கு வச்சுக்குவாங்க 2 பேரும் அந்த குழம்ப. இப்போ இதுக்கு சட்டியில் பாய் சட்டி அண்டாவில் கொண்டுருவேன். சட்டியில் பாய் சட்டி இருக்கா, எனக்கு ஒரு நாளைக்கு பத்தாது இந்த குழம்புனா ஃபுல்லாக நிறைய குழம்பு தான் பேன சோற போட்டு அப்படித்தான் சாப்பிடுவோம். இந்த மாதிரி பட்டா அப்படி தொட்டு ரசம் வரணும் சொல்லுங்களேன். எல்லாரும் வந்து ரசம் எப்படி சாப்பிடுவோம், கம்மியாக சாப்பாடு போட்டு ரசம் தட்டி ஃபுல்லாக ஊற்றி நல்லா வந்து பிசைஞ்சு சாப்பிடுவோம். இவங்க எப்படி சாப்பிடுவாங்க தெரியுமா? ரசம் எந்த நேரம் இருக்குன்னே தெரியாது, குழம்பு விட மோசமா பட்டாப்படி பிசைஞ்சு சாப்பிட்டா எப்படி? அப்படித்தான். சரி, ஓகேங்க, கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இல்ல இதுல வந்து ரொம்ப இதாச்சுன்னா லென்த்தா இருந்தா வீடியோ அனுப்ப முடியாது. அனுப்பிக்கலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம் ஆச்சு, அது வந்து பாத்தீங்கன்னா சூடாயிடுச்சு. ஆமா, அந்த மொபைல், அதனால அதை ஆஃப் பண்ணி வச்சாச்சு. இப்ப வந்து கருவாடு போட்டாச்சு, 2 நிமிஷம் கொதிச்சு வச்சு கொத்தமல்லி தலை தூவியாச்சு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைட்டா சிம்ல வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிடுவோம். இதுதான் கருவாட்டு குழம்பு. ஓகே, சூப்பரா இருக்கும். காமிங்க, முடிச்சு விடலாம். சூப்பரா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல இதுல வேற ஏதாவது போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த vlog இதோட முடிச்சுக்கலாம். புதுசா நம்ம சேனல் பாக்குறீங்கன்னா வீடியோக்குள்ள போய் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. எம்டிஎஸ் ஃபேமிலில ஏங்கா வந்து vlog வரதில்லை அப்படின்னு கேட்டீங்க, அது ஒரு சின்ன ஒரு இஷ்யூல இருக்கு. அது இன்னும் ரெடி ஆகல. ரெடி ஆகாம தான் இத்தனை நாளும் நான் vlog போட்டேன். இப்போ வந்து நான் vlog போடுறத ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு என்ன சொல்லுவோம், ஒரு பெனிஃபிட் அப்படிங்கறத தாண்டிலும் நம்ம அதுக்காக உழைக்கிறோம். 3 மணி நேரம் நான் vlog எடுக்கிறேன் அப்படின்னா அதை கட் பண்ணி எடிட் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20 நிமிஷம் 25 நிமிஷம் அந்த அளவுக்கு சுருக்கி வந்து நம்ம அதை போடுறோம். அது போட்டுமே எனக்கு அது பிரயோஜனம் இல்லை அப்படிங்கும் போது அது போடுறது வந்து எனக்கு இது இல்லை. அதனால இதுலயே வந்து vlog கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். அது ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு நாங்க அப்டேட் கொடுக்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்கலாம். கமெண்ட் பக்கத்துல ஹைட்னு பாயிண்ட் இருக்கும், மறக்காம பாயிண்ட் கொடுங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ நல்லா வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகும். ஓகே, பை. நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்கலாம். பை டாடா. கருவாட்டு குழம்பு.